அயர்லாந்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய தூதரகத்தை மூடுவதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. அயர்லாண்டை பொறுத்தவரையில் ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றாக இருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளில் யூரோப் யூனியனில் இருக்கக்கூடிய நாடாக இருந்தாலும் தற்போது ஐசிசியில் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்லையும் அதே போன்று ஐசிஜே இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்லையும் நடந்து வரக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்துக்கு எதிரான வழக்கில் தாங்களும் இணைந்து கொள்வதாக கடந்த வாரம் அயர்லாந்து அறிவித்திருந்தது. ஏற்கனவே இந்த வழக்கு நமக்கு தெரியும், சவுத் ஆப்பிரிக்கா தாக்கல் செய்திருக்கக்கூடிய வழக்கு. இந்த வழக்கில் தான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுக்கும் இஸ்ரேலுடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோ கேலண்ட்டுக்கும் எதிராக அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்று வரைக்கும் அசாதுடைய வெளியேற்றத்தை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் சிரியா மீது 800 தடவைகளுக்கு மேலாக தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். சிரியாவினுடைய வான்வழி முகமைகள், அதே நேரத்தில் சிரியாவில் இருக்கக்கூடிய ஹார்பர்கள், சிரியாவினுடைய ஆயுத தயாரிப்பு நிலையங்கள் என்று பல முக்கியமான இடங்களை வைத்து தாக்குதல் நடத்தியவர்கள் தற்போது சிரியாவில் இருக்கக்கூடிய நீர் தொட்டிகள், ஓட்ட டேம்களை நோக்கி தாக்குதல்களை நடத்துகிறார்கள். மற்ற ஃபேக்டரிஸ் மேல தாக்குதல் நடத்துறாங்க. இந்த தாக்குதல்கள் எல்லாம் சிரியா இனி எந்திரிக்கவே கூடாது என்கிற விதமாக சிரியா மீது அவர்கள் நடத்தக்கூடிய தாக்குதல்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எது எப்படி போனாலும் இந்த தாக்குதல்களுக்கு எதிராக தற்போது சிரியாவை நாங்கள் தான் அசாதிடமிருந்து மீட்டோம், அதற்குரிய முழு பின்னணியும் நாங்கள் தான் என்று சொல்லியிருக்கக்கூடிய துருக்கி என்ன செய்ய போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 436வது நாளாகவும் காசாவில் என்ன நடக்கிறது, காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலே என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளை பொறுத்தவரையில் இன்றைய தினமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் உச்சகட்ட பயங்கரவாத தாக்குதல்கள் ஊடாக 40 பேருக்கு மேல் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் பாலஸ்தீன அப்பாவிகள் மீதான தாக்குதல்கள் தொடர்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு கொல்லப்பட்டவர்கள் 40 பேரை தாண்டுகிற அதே நேரம் 70க்கு மேற்பட்ட அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள், நிரந்தர ஊனமுற்றவர்களாக மாறியிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைய தினம் பாலஸ்தீன சுகாதார அமைச்சினால் வெளியிடப்பட்டிருப்பதை நாம் அவதானிக்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்திதான், அயர்லாந்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய தூதரகத்தை மூடுவதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. அயர்லாண்டை பொறுத்தவரையில் ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றாக இருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளில் யூரோப் யூனியனில் இருக்கக்கூடிய நாடாக இருந்தாலும் தற்போது ஐசிசியில் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்லையும் அதே போன்று ஐசிஜே இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்லையும் நடந்து வரக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்துக்கு எதிரான வழக்கில் தாங்களும் இணைந்து கொள்வதாக கடந்த வாரம் அயர்லாந்து அறிவித்திருந்தது. ஏற்கனவே இந்த வழக்கு நமக்கு தெரியும், சவுத் ஆப்பிரிக்கா தாக்கல் செய்திருக்கக்கூடிய வழக்கு. இந்த வழக்கில் தான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுக்கும் இஸ்ரேலுடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோ கேலண்ட்டுக்கும் எதிராக அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா உள்ளிட்ட சில நாடுகளை தவிர்த்து மற்ற நாடுகளுக்கு அவர்கள் போக முடியாத ஒரு நிலை தற்போது உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த வழக்கிலே அயர்லாந்தும் பங்கெடுக்கிற காரணத்தினால இஸ்ரேலை ஜினோசைட், ஒரு இன அழிப்பு செய்கிற அரசாங்கம் என்று அயர்லாந்து குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய காரணத்தினால அயர்லாந்துடனான தொடர்புகளை நாங்கள் முறித்துக் கொள்கிறோம், அயர்லாந்திலே எங்களுடைய தூதரகத்தை இனி வைக்க மாட்டோம் என்று இன்றைக்கு இஸ்ரேல் அறிவித்திருப்பதை அவதானிக்க முடிகிறது. அது மாத்திரமல்லாமல் அயர்லாந்து எப்படி சப்போர்ட் பண்றாங்களோ இதுபோன்று பல நாடுகளும் ஐசிஜேயில் இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு ஆதரவாக நிற்கிற அதே நேரத்தில் இன்றைய தினம் மேன்முறையீடு செய்ய போகிறோம் என்றும் இஸ்ரேல் சார்பாக இஸ்ரேலிய பிரதம மந்திரியினுடைய அலுவலகம் அறிவித்திருப்பதை நாம் அவதானிக்க முடியும். இந்த வழக்கை நாங்கள் கணக்கில் எடுக்க மாட்டோம், இது எங்களுக்கு தூசுக்கு சமானமானது என்றெல்லாம் பேசியவர்கள் தற்போது என்ன பண்றாங்கன்னு கேட்டா அப்பீல் பண்றதாக அறிவிச்சிருக்கிறாங்க. மேல்முறையீடு செய்ய போறோம், இப்படியே நாங்கள் இருக்க முடியாது என்று அறிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த வழக்கு எவ்வளவு அவர்களுக்கு எதிராக தாக்கம் செலுத்தி இருக்கிறது என்பதற்கு இதுவும் ஒரு சான்றாக அமைந்திருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது. இந்த மாதிரியான நேரத்தில் தான்
சிரியாவிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களை தொடர்ந்து சிரியாவிலே இருந்த பாலஸ்தீன மக்களுக்கான அகதி முகாம் எர்முக் அகதி முகாமுக்கு பாலஸ்தீனத்தில் இருந்து அகதிகளாக சென்று சிரியாவிலே குடியேறி பிறகு சிரியாவிலே அசாதினுடைய ஆட்சியிலே குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்ட காரணத்தினால் அங்கிருந்து துருக்கிக்கும் மற்ற நாடுகளுக்கும் தப்பிச் சென்றவர்கள் மீண்டும் சிரியாவினுடைய எர்முக் முகாமுக்கு திரும்புகிறார்கள், திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. 1957களில் பாலஸ்தீன அகதிகளுக்காக சிரியாவிலே அமைக்கப்பட்ட முகாம் பகுதி தான் எர்முக் அகதிகள் முகாம் என்று சொல்லுவார்கள். அந்த பகுதிகள் ரொம்ப செழிப்பான ஒரு பகுதிகளாக அவர்கள் மாற்றி வைத்திருந்த நேரத்தில் தான் அசாதுக்கு எதிராக 2011 முதல் 2013-15 காலப்பகுதிகளில் நடைபெற்ற அரபு எழுச்சியின் போது அதை அடக்குவதற்காக அசாத் என்ன பண்ணார்னா தன்னுடைய நாட்டு மக்களையே கொன்று குவித்தார். அந்த கொன்று குவிக்கப்பட்ட அதில் இருந்து அகதிகளான சிரியாவினுடைய மக்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள் எர்முக் முகாமிலே இருந்த பாலஸ்தீன அகதிகள். அசாது தன்னுடைய நாட்டு மக்களுக்கு அநியாயம் செய்கிற போது அவர்களை பாதுகாத்த எர்முக் முகாமை சேர்ந்த பாலஸ்தீன அகதிகளுடைய முகாம் பகுதிகளிலும் மிக உச்சகட்டமான தாக்குதல்களை நடத்தியது அசாதினுடைய படை. அதன் காரணமாக அங்கிருந்த சுமார் 1.2 மில்லியன் 12 லட்சம் மக்கள் மீண்டும் அகதிகளாக குடியேறினார்கள், துருக்கியின் பக்கம் சென்றார்கள். சென்றவர்கள் மீண்டும் சிரியாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. தற்போது எர்முக் முகாம் பகுதிகளில் வெறும் 8160 பேர் தான் பாலஸ்தீனர்கள் இருக்கிறார்கள். எனவே சென்ற அத்தனை பேரும் மீண்டும் திரும்பி வருகிற போதுதான் அந்த முகாமில் இருந்த மாதிரியே அந்த முகாம் மீண்டும் கட்டமைக்கப்படும். எனவே அத்தனை பேரும் திரும்பி வாருங்கள் என்கிற அறிவிப்பையும் அந்த முகாம் சார்ந்தவர்கள் அறிவித்திருக்கக்கூடியதை இன்றைக்கு நாம் பார்க்க முடியும். இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக எப்படி நேற்று முந்தநாள் 2 நாட்களான கடும் தாக்குதல்களை நடத்தி இஸ்ரேலுடைய பல பேரை பிணங்களாக இஸ்ரேலுக்கு அனுப்பி வைத்தார்களோ பாலஸ்தீன விடுதலை போராளிகள், அதே மாதிரி இன்னைக்கும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டா இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை சேர்ந்தவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய 3 வாகனங்களை ராணுவ வெஹிக்கிள்ஸை இன்றைக்கு மொத்தமாக அழித்திருக்கிறார்கள், குண்டு வைத்து தகர்த்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் ஜபாலியாவில் இருக்கக்கூடிய அல் பலாதுடைய கிழக்கு பகுதிகளில் ஊடுருவி கொண்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக ஸ்னைப்பர் அட்டாக் செய்திருக்கிறார்கள். அதிலே இப்பொழுது வரைக்கும் 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு இணைந்த துணை ராணுவ பிரிவு இன்றைக்கு சுஜாயியா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய 2 வெஹிக்கிள்களை மொத்தமாக நாங்கள் அழித்திருக்கிறோம், அதிலிருந்து அத்தனை பேரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் வெளியிட்டிருக்கிறார்கள். மொத்தத்தில் இன்றைக்கு 5 ராணுவ வாகனங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வாகனங்கள் மெர்காவா டேங்குகள் கிடையாது, சாதாரண ராணுவ ஹம்மர் வெஹிக்கிள் மாதிரி ராணுவ வெஹிக்கிளாக இருக்கிறது. எனவே 5 வெஹிக்கிள் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதிலே மொத்தம் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகவில்லை. இந்த மாதிரியான நேரத்தில் தான் நேற்றைய தினம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஊடக பேச்சாளர் சகோதரர் அபு உபைதா அவர்கள் ஊடகங்களுக்கு கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். ஊடகங்களுக்காக அவர் பேசியிருந்தார். அதிலே அவர் மிக முக்கியமான ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவில் நெதன்யாகுவையும் அவருடைய இராணுவத்தை சேர்ந்தவர்களையும் சித்தரிக்கிற காட்சிகள் இருந்தது. குறிப்பாக பாலஸ்தீனத்திற்குள் தற்போது பணைய கைதிகளாக இருக்கக்கூடியவர்களை கொன்று குவிப்பது இஸ்ரேல் தான் என்பதை அந்த வீடியோவில் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினர் நிறுவியிருந்தார்கள். ஏன்னா உங்களுடைய பணைய கைதிகளை நாங்கள் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறோம், எங்கள் மக்களை நாங்கள் பாதுகாக்கணும், நீங்கள் தான் குண்டு போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, அதே போன்று எங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும், உங்களுக்கு எதிராக சண்டையிடவும் வேண்டும், உங்களுடைய ஆட்களை நாங்கள் பணைய கைதிகளாக பிடித்திருக்கிறோம், அவர்களையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டும். இப்படி பாதுகாத்து கொண்டு வருகிற நேரத்தில் நீங்கள் போடுகிற குண்டுனால எங்க மக்கள் மட்டும் செத்து போகையில் எங்க மக்கள் மாத்திரம் மரணிக்கவில்லை, உங்களுடைய ஆட்களும் கொன்று குவிக்கப்படுகிறார்கள். எனவே உங்களுடைய ஆட்கள் கொன்று குவிக்கப்படுவதற்கு நாங்கள் பொறுப்பல்ல, நீங்கள் தான் பொறுப்பு என்று சொல்லி இன்னும் இருக்கக்கூடிய உங்களுடைய ஆட்களையும் நெதன்யாகுவும் அவருடைய ஆட்களும் கொன்றொழிப்பார்கள் என்று நேற்று அவர்கள் வெளியிட்ட அந்த வீடியோவில் அபு உபைதா அவர்கள் அந்த வீடியோ வெளியிட்டு பேசியிருந்தார். பேசியிருந்தது மட்டுமல்லாம இந்த கைதிகளுடைய உறவுகளுக்கு அவர் ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தார். இப்படியே நிலைமை போனால் நாங்கள் உங்கள் மக்களை எதுவும் செய்ய மாட்டோம், ஆனால் உங்களுடைய அரசாங்கமே அவர்களை கொன்றுவிடும் என்று அறிவித்திருந்த நிலையில் இன்றைக்கும் இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கு எதிராக இஸ்ரேலுக்குள்ள பல இடங்களிலும் பாரிய
பாரிய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிற காட்சிகள் வெளியாக இருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம், டயர்களை எரிச்சு, உருவ பொம்மைகளை எரிச்சு ஆர்ப்பாட்டம் நடத்துகிற காட்சி. இஸ்ரேலுடைய கொடியோட பொதுமக்கள் வீதிக்கு இறங்கி உடனடியாக யுத்தத்தை நிறுத்துங்கள், அங்க இருக்கக்கூடிய பணைய கைதிகளை மீட்டு வாருங்கள், தேர்தலை நடத்துங்கள், நெத்தனியாகு பதவி விலக வேண்டும், இந்த யுத்தம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் இன்றைக்கும் ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. எனவே பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினுடைய கோரிக்கையை தொடர்ந்து மீண்டும் பற்றி எரிய ஆரம்பித்திருக்கிறது இஸ்ரேலிய நகரங்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய மூத்த அதிகாரி ஒருவருடைய பேட்டியை சேனல் 20 ஹீப்ரு மொழியில் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த செய்தியை இன்றைக்கு அல் குதுஸ் நெட்வொர்க், அல் ஜசீரா உள்ளிட்ட பல செய்தி நிறுவனங்கள் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் அவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால், 20 ஆண்டுகள் இஸ்ரேல் காசாவிலே நிலையாக இருந்து யுத்தம் செய்தாலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கடைசி ஒரு ஏவுகணையை அடைய முடியாது என்று சொல்லியிருக்கிறார். பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழிக்க போறோம்ங்கிறீங்க, பாலஸ்தீனத்தினுடைய ராணுவத்தை அழிக்க போறோம்ங்கிறீங்க, அவங்க சுதந்திரத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்க அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்காம இருக்கிறதுக்காக சண்டையிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. எனவே நீங்க இன்னும் 20 வருஷம், ஒரு ஆண்டுகள் தாண்டி 3 மாதங்களை தாண்டி விட்டோம், 436வது நாளில் இருக்கிறோம், இன்ன வரைக்கும் நீங்க பாலஸ்டைன் போராளிகளை அழிச்சு முடியல, அவர்களுடைய போராட்டத்தை நிறுத்த முடியல, இன்னும் காசாவில் யுத்தம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம், சின்ன டெரிட்டரிக்குள்ள பெரிய ஒரு சண்டையை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்படி இருக்கிற போது இன்னும் 20 ஆண்டுகள் நீங்கள் யுத்தம் செய்தாலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை தோற்கடிக்க முடியாது, அவர்களிடம் இருக்கும் கடைசி ஏவுகணையை நீங்கள் அடைய முடியாது. எனவே இந்த யுத்தத்தை நிறுத்தி உடனடியாக சமாதான உடன்படிக்கை ஒன்றை செய்து அங்கிருக்கக்கூடிய நம்ம மக்களை மீட்டுக் கொண்டு வாங்க, இல்லைன்னா டெய்லி நம்முடைய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் செத்து மடிவதை தவிர்க்கவே முடியாது என்று அவர் அளித்திருக்கக்கூடிய பேட்டி இன்றைக்கு ஹீப்ரு சேனல் 20 வெளியாகி இருக்கிறது. அதை பல ஊடகங்களும் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளையும் நாம் பார்க்க முடிகிறது. எனவே இதுதான் யதார்த்தமான கள நிலவரமாக இருக்கிறது. பாலஸ்தீன அப்பாவிகளை கொன்று குவிக்கிறார்கள், பொதுமக்களை கொன்று குவிக்கிறார்கள், பெண்கள், தாய்மார்கள், சிறுவர்கள் என்று பொதுமக்களை கொன்று குவிக்கிறார்களே தவிர பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை அவர்களால் வெல்ல முடியவில்லை என்பதை இந்த நிமிடம் வரைக்கும் கண்ணுக்கு முன்னால் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வே போதுமானவன், அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது என்பதை நாம் இந்த இடத்திலே புரிய கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மேலதிகமான முக்கியமான செய்திகள் என்னன்னா, சிரியாவில் இருக்கக்கூடிய, சிரியாவை கைப்பற்றி இருக்கக்கூடிய புதிய படைப்பிரிவுகளுக்கு, கிளர்ச்சியாளர்களுக்கு ராணுவ பயிற்சிகளை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று இன்றைக்கு துருக்கி அறிவித்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். நேற்றைய நம்முடைய வீடியோவில் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருந்தோம். துருக்கி இதற்கு பின்னால் எப்படி செயல்பட்டார்கள், துருக்கியினுடைய முன்னெடுப்புகள் எப்படி இருந்தது, துருக்கி எந்த இடத்துல இப்போ இருக்கிறாங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு துருக்கியினுடைய பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, துருக்கி தன்னுடைய தேசிய பாதுகாப்பை முன்னிலைப்படுத்துகிறது, அதே போன்று சிரியா மீது அக்கறை கொண்டிருக்கிறது, சிரியாவில் இருக்கக்கூடிய கிளர்ச்சி படைகளுக்கு நாங்கள் மொத்தமாக ராணுவ பயிற்சியை தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். இந்த அறிவிப்பெல்லாம் சும்மா கண்துடைப்புக்காக சொல்ற அறிவிப்பு, ஆல்ரெடி அந்த பயிற்சி எல்லாம் கொடுத்து தான் இருக்கிறாங்க. அதை ஒரு ராணுவ, தேசிய ராணுவமாக இருந்த ராணுவத்தை ஓரம் கட்டிட்டு அல்லது அவங்களை வச்சுக்கிட்டு இவங்களை மெயின் இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு ஏற்பாட்டை அவங்க பண்ணுவாங்க. சர்வதேசத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ரெடியா இருக்கிறோம், அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறோம்ங்கிற மாதிரி கண்துடைப்புக்கான வார்த்தைகளை சொல்லுவார்கள். எது எப்படி போனாலும் அசாதை அவர்கள் வெளியேற்றி விட்டார்கள் என்பது மிக தெளிவான ஒரு பேருண்மையாக மாறி இருக்கிறது சர்வதேச சமூகத்துக்கு மத்தியிலே. இப்படியான நேரத்தில் இன்று வரைக்கும் அசாதுடைய வெளியேற்றத்தை தொடர்ந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்கள் சிரியா மீது 800 தடவைகளுக்கு மேலாக தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். சிரியாவினுடைய வான்வழி முகமைகள், அதே நேரத்தில் சிரியாவில் இருக்கக்கூடிய ஹார்பர்கள், சிரியாவினுடைய ஆயுத தயாரிப்பு நிலையங்கள் என்று பல முக்கியமான இடங்களை வைத்து தாக்குதல் நடத்தியவர்கள் தற்போது சிரியாவில் இருக்கக்கூடிய நீர் தொட்டிகள், ஓட்ட டேம்களை நோக்கி தாக்குதல்களை நடத்துகிறார்கள். மற்ற ஃபேக்டரிஸ் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. இந்த தாக்குதல்கள் எல்லாம் சிரியா இனி எந்திரிக்கவே கூடாது என்கிற விதமாக சிரியா மீது அவர்கள் நடத்தக்கூடிய தாக்குதல்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எது எப்படி போனாலும் இந்த தாக்குதல்களுக்கு எதிராக தற்போது சிரியாவை நாங்கள் தான் அசாதிடமிருந்து மீட்டோம், அதற்குரிய முழு பின்னணியும் நாங்கள் தான் என்று சொல்லியிருக்கக்கூடிய துருக்கி என்ன செய்ய போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இப்படியான நேரத்தில் நேற்றைய தினம் ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் நாயிம் காசிம் அவர்கள் ஒரு வீடியோ
வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவில் அவர் பல செய்திகளை சொல்லியிருந்தார். அந்த செய்திகளில் லெபனானுடைய இயக்கத்தை பலவீனப்படுத்துவதற்கு இஸ்ரேல் எடுத்த முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைந்திருக்கின்றன என்கிற ஒரு செய்தியை சொல்லிட்டு என்ன சொன்னார்னா, எங்களுடைய தளபதிகளை கொன்றது மாத்திரம்தான் நீங்கள் செய்த சாதனை, எங்களுக்கு வழியை ஏற்படுத்தியதும் அதுதான் என்று சொன்னார். அதை அவங்களால பொறுத்துக்கொள்ள முடியாமல் இருக்கும். ஏன்னா ஹசன் நசருல்லா இந்த அவருடைய புகைப்படம், ஹசன் நசருல்லா இந்த யுத்தத்தில் கொல்லப்பட்டிருந்தார். ஃபுவாத் சுக்கூருங்கிற ஹெஸ்புல்லாக்களுடைய மேஜர் ஜெனரல், இராணுவத்தினுடைய ஹைலைட்டட் தளபதியே அவர்தான். அவரையே இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் போட்டு தள்ளி இருந்தாங்க, கொண்டிருந்தாங்க. அப்படியான நிலைமைகள் எல்லாம் எங்களுக்கு மிக வருத்தத்தை அளித்திருந்தது. இதை தவிர்த்து நீங்கள் எதையும் எங்களுக்கு எதிராக செய்து முடிக்கவில்லை, நீங்கள் வெற்றி அடையவில்லை. தோல்வி அடைந்த காரணத்தினால்தான் ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வந்தீர்கள். ஒரு அங்குலத்தை கூட நீங்கள் லெபனானிலிருந்து பிடிக்கவில்லை என்பதையும் மீண்டும் நினைவூட்டுகிறேன் என்கிற செய்தியை சொன்னது மட்டுமல்லாமல் தொடர்ந்து நீங்கள் யுத்த நிறுத்த மீறலில் ஈடுபட்டு வருகிறீர்கள், இதை நாங்கள் பொறுத்துக்கொண்டே இருக்க மாட்டோம் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறவர் மேலதிகமாக என்ன சொல்லியிருக்கிறார்னா, சிரியாவில் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றத்தில் சிரியா வழியாக எங்களுக்கு ஆயுதம் வருவதில் ஒரு தடங்கள் இருக்கத்தான் செய்கிறது என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார். தடங்கள் இருந்தாலும் எங்களுடைய வளர்ச்சியில் அது தடையை ஏற்படுத்தாது என்று சொல்லியிருக்கிறார். எனவே அவர்கள் மாற்று வழிகளில் ஆயுதங்களை கொண்டு வர்றதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டாங்கிறது திட்ட தெளிவாக தெரிகிறது. ஏன்னா ஈரான் அப்படியெல்லாம் விட்டுறாது. ஈரானை பொறுத்தவரையில் ஈரானுடைய இராணுவத்தை விட ஈரானுக்கு ஹிஸ்புல்லாக்கள் முக்கியமானவங்க. எனவே ஹிஸ்புல்லாக்களை வலுப்படுத்துகிற வளப்படுத்துகிற அடுத்த கட்ட பணிகளை ஈரான் கண்டிப்பாக செய்யும். ஹிஸ்புல்லாக்களுக்கு இப்படியான வழிகளை அவர்கள் செய்யும் போது துருக்கியும் குறுக்கே நிற்பதற்கான வாய்ப்புகள் மிக கம்மியாக இருக்கும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்லாமல் சிரியா தொடர்பாக இன்றைக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய மேலதிக செய்திகள் என்ன சொன்னார்னா, நாங்கள் இத்தனை ஆண்டு காலமாக சிரியாவோடு நின்றதுக்கான காரணமே என்னன்னா, சிரியா இஸ்ரேலுக்கு எதிராக நின்றது என்பதுதான். அதே போன்று தற்போது வந்து இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக நெஞ்சை நிமிர்த்தி நின்றால் அவர்களோடும் நாங்கள் இணைந்து போவதில் எந்த பின்னடைவும் எங்களுக்கு கிடையாது என்பதை நேற்று வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார். சிரியாவுக்கும் எங்களுக்குமான ஒற்றுமை, நாங்கள் பார்க்கிற ஒற்றுமை பாலஸ்தீனமும் இஸ்ரேலுமாகத்தான் இருக்கிறது. இஸ்ரேலோடு அவர்கள் நெருங்கினார்கள் என்றால் அவர்களுக்கு எதிரியாக இருப்போம், பாலஸ்தீனத்தோடு அவர்கள் நெருங்கினார்கள் என்றால் அவர்களோடு நாங்களும் நெருக்கமாக பயணிப்போம். எங்களை பொறுத்தவரையில் இஸ்ரேலை யார் ஆதரித்தாலும் அவர்கள் எங்களுடைய எதிரிகளாக இருப்பார்கள், இஸ்ரேலை யார் எதிர்த்தாலும் அவர்கள் எம்முடைய நண்பர்களாக இருப்பார்கள். அந்த பார்வையில் தான் நாங்கள் தற்போது வந்திருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்களையும் பார்ப்போம். எனவே கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக இருந்தார்கள் என்றால் அவர்களோடு தோளுக்கு தோள் நிற்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று நாயும் காசிம் அவர்களை ஹிஸ்புல்லாஹ்வுடைய தற்போதைய தலைவர் நேற்றைய வீடியோக்களில் தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாக இருக்கிறது. இந்த செய்திகள் தான் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்திக்க மறந்து விடாதீர்கள். பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் செயல்பட்டு வருகிறது. அவர்களுக்கு எதிராக ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனூத்துன் நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன மக்களுக்காக குரல் எழுப்புவோமாக என்கிற கோரிக்கைகளோடும் முடித்துக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் மேலதிகமான தகவல்கள் வருகிற போது உடனுக்குடன் செய்திகளை கொண்டு வந்து சேர்ப்பதில் முனைப்பு காட்டுவோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நம்முடைய செய்திகளை அறிந்து கொள்வதற்காக ரஸ்மி எம்ஐஎஸ்சி டாக்ஸ் என்கிற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.